ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ 12th கெமிஸ்ட்ரிக்கான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது வால்யூம் 2க்கான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வால்யூம் 1க்கு இப்போ தான் ஜஸ்ட் நான் போட்டேன். இப்போ வால்யூம் 2 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்து நம்ம பசங்களுக்கு டாப் 5 மார்க்ஸ் இன் எல்லா யூனிட், இப்போ வால்யூம் 1லேருந்து வால்யூம் 2 வரைக்கும் டாப் 5 மார்க்ஸ் போட போகிறோம் பசங்களா. ஸோ அதெல்லாம் நீங்கள் டக்கு தெரிஞ்சுக்கினீங்கன்னா இப்போ வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பில் பட்டனை ஆல்னு செட் பண்ணுறேங்க. இன்னொரு முக்கியமான விஷயப்பா, இதில் இருக்கிற எல்லா கொஸ்டினும் கம்பல்சரி படிச்சு அனுப்பா. ஏன்னா மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட்லி கொஸ்டின்ஸ் பப்ளிக்ல அடிக்கடி கேட்டிருக்க கொஸ்டின் சொல்லிட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக போட்டிருக்கேன். கம்பல்சரி படிச்சிருங்க. கண்டிப்பாக இதுலேருந்தும் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. 90% நான் பசங்க வந்து கொடுக்குற கொஸ்டின் கம்பல்சரி படிச்சுட்டு வரீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாம் பக்காவாக அட்டன் பண்ணிடலாம் பசங்களா. ஸோ டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. முக்கியமான மேட்ரு, நம்ம பசங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ், நோட்ஸ், கைட்ஸ் எல்லாமே A to Z எல்லாமே அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் டக்கு தெரிஞ்சுக்க கீழே நம்ம டெலிகிராம் குரூப் இருக்குது. இன்னும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ போய் டக்குன்னு ஜாயின் பண்ணுங்க. அங்கே நான் பசங்களுக்கான நோட்ஸ், கைட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிக்கிறேன். போய் பார்க்கலாம், போய் டக்குன்னு பார்த்துருங்க. சரி வாங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 9 பார்த்துருப்பா. ஸோ யூனிட் 9 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சம் பேஸ்டு கொடுத்துருப்பேன். அந்த சம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் கம்பல்சரி பார்த்துங்கப்பா. ஏன்னா அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு 5 மார்க்லையும் கேட்கலாம். அந்த ஆப்ஷன் ABC கேட்பாங்க பார்த்தீங்கன்னா 5 மார்க்கில், அந்த ஆப்ஷன்லையும் கேட்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு கம்பல்சரிலையும் வரலாம். ஸோ அதனால தான் சம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு பார்த்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் 4th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் why is anode in galvanic cell considered to be negative and cathode positive electric code, very important, நல்லா பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 5th ஒன் பா. ஸோ இந்த 5.9 சம் தயவு செஞ்சு போட்டு பார்த்துருங்க. இந்த மெத்தட்ல இருந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ஒரு 2 சம்ஸ் தான் இருக்கும். அந்த 2 சம் நல்லா பார்த்து வச்சுருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா. அதுக்கப்புறம் யூனிட் 10 பா. ஸோ யூனிட் 10 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏ சோல் அண்ட் ஏ ஜெல், வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் ஒன் அடிஷன் ஆஃப் ஆலம் பியூரிஃபைஸ் வாட்டர், ஒய், ஓகேங்களா, அதுவும் பார்த்து வச்சுங்க. அதோட இல்லை பசங்க ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறேன். நம்ம தமிழ் மீடியம் பசங்க எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போடுங்க ப்ரோ கேட்டீங்க. ஸோ தமிழ் மீடியம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பசங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்லோட் பண்ணிடுறேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கவலைப்படாதீங்கப்பா, இன்னும் கொஞ்சம் நேரம் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுறேன், சரிங்களா. ஸோ இப்போ வாங்க இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தலாம். ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிவ் 3 uses of emulsions. ஃபோர்த் ஒன் எக்ஸ்பிளைன் எனி ஒன் மெத்தட் ஃபார் கோகுலேஷன். ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா heat of adsorption is greater for chemsorption than physiabsorption, why. இது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் பாஸ். ஒரு பீரியட் கேட்டுற கொஸ்டின் இது, சரி. 6th வந்து பார்த்தீங்கன்னா வாட் ஆர் என்சைம்ஸ், ரைட் ஏ பிரீஃப் நோட் ஆன் த மெக்கானிசம் ஆஃப் என்சைம் கேட்டலைசிஸ், ஓகேங்களா. இந்த கொஸ்டின் எல்லாம் பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் இப்போ யூனிட் 11 தான் பார்க்க போகிறோம் பசங்களா. இன்னொரு விஷயம் நம்ம பசங்க தெளிவாக சொல்கிறேன். அதாவது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம பசங்களுக்கு டாப் 5 மார்க்ஸ் போகிற சொல்லி பார்த்தீங்கன்னா அது போட்டுட்டு எப்படி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணால் ஃபுல் மார்க் எடுக்கலாம், நம்ம பசங்க எங்கே மிஸ்டேக் பண்ணுவீங்க, 1 மார்க் எப்படி படிக்கணும் அப்படின்ற மாதிரி சென்டம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் போகிறோம் பசங்களா. ஸோ 12th பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கண்டினியூஸாக வீடியோஸ் வந்துட்டே இருக்கும் போது பசங்களை எல்லா வீடியோஸும் கண்டினியூஸாக பார்த்துட்டு நீங்கள் படிச்சுட்டே வந்திருந்தால் அடித்து சொல்கிற மார்க் கண்டிப்பாக பக்காவாக ஸ்கோர் பண்ணிடலாம் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் த ஃபாலோவிங் இந்த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் த பாய்லிங் பாயிண்ட் அண்ட் கிவ் ரீசன், நல்லா பார்த்து வச்சுங்க. யுவர் ஆர்டரிங், இந்த கொஸ்டின்ஸ் நல்லா பார்த்து வச்சுங்கப்பா, சரிங்களா. இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சம்டைம்ஸ் கேட்குறாங்க. 5 மார்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அந்த சப்டிவிஷன் கொஸ்டின்ஸில் இதையும் ஒரு சில கொஸ்டினாக போட்டுறாங்க சில டைம், அதனால தான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் 5th ஒன் ரைட் த மெக்கானிசம் ஆஃப் ஆசிட் கேட்டலைஸ்ட் டீஹைட்ரேஷன் ஆஃப் எத்தனால் டு கிவ் ஈத்தேன், ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் யூனிட் 12 பார்க்க போகிறோம். யூனிட் 12 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா how will you prepare lactic acid, தயவு செஞ்சு பார்த்து வச்சுங்கப்பா, ஃப்ரம் எத்தனால், ஓகேங்களா. இது ஒரு பீரியடாக கேட்டிருக்க கொஸ்டின் தான். செகண்ட் ஒன் how will you prepare cinnamic acid from benzyl diet, ரிப்பீட்டடாக கேட்டிருக்க கொஸ்டினில். செகண்ட் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட், டபுள் சார் போட்டு வச்சுங்க, கம்பல்சரி படிக்காதவங்க படிச்சு வச்சுங்க. தேர்ட் ஒன் ரைட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த மேஜர் ப்ராடக்ட் ஆஃப் aldol condensation of benzyl diet with acetone. Fourth one, a carbonyl compound having a molecular formula of C5H00 forms crystalline precipitate. ஸோ இந்த கொஸ்டின் எல்லாம் பார்த்து வச்சுங்கப்பா, சரிங்களா. அதுக்கப்புறம் நான் பசங்களுக்கு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் அப்லோட் பண்ணிக்கிறேன். போய் யாரெல்லாம் பார்க்காம இருக்கீங்களோ போய் டக்குன்னு டெலிகிராம் ஜாயின் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சுங்க. வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்னும் நம்ம பசங்க பாதி போய் ஜாயின் பண்ணாமல் இருப்பீங்க, போய் டக்குன்னு ஜாயின் பண்ணுங்கப்பா. அடுத்து வர இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் நம்ம பசங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் டேரெக்டாக போட்டுறேன், சரிங்களா. இப்போ கவலைப்படாதேன்னு டெலிகிராமில் போட்டுறேன். ஸோ யூனிட் 13 நெக்ஸ்ட் பார்க்கணும்பா. ஸோ யூனிட் 12 லாஸ்ட் இந்த ABCD வச்சு ஐடென்டிஃபை ABCD பார்த்தீங்களா, இதை வச்சு கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வந்துடும். ஸோ அந்த பேஸில் நம்ம பசங்க ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் சொல்கிறேன், நல்லா பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் இப்போ யூனிட் 13 வந்து பார்த்தீங்கன்னா how will you convert nitrobenzene into aniline, very important. how will you convert nitrobenzene into hydrobenzene, கொஸ்டின் நல்லா படிச்சுட்டு எழுதுங்கப்பா. ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கப்புறம் 4th ஒன் கேப்ரியல் தலமைட் சிந்தசிஸ், வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா கொஸ்டின் ஜஸ்ட் பார்த்து வச்சுங்க. யூனிட் 14 give the difference between primary and secondary structure of proteins, மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ல இந்த தடவை யூனிட் 14 பொறுத்த வரைக்கும் நான் இந்த கொஸ்டின் சொல்லுவேன், நல்லா பார்த்து வச்சுங்க. செகண்ட் ஒன்ப்பா give two difference between hormones and vitamins, இந்த கொஸ்டின் மோஸ்ட் அண்ட் 90% படிச்சிருக்க மாட்டீங்க, படிக்கலாம் போய் டக்குன்னு படிச்சிருங்க. ரைட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் D plus glycopyranose, நல்லா பார்த்து வச்சுங்க. வாட் ஆர் த ஃபங்க்ஷன் ஆஃப் லிபிட்ஸ் இன் லிவிங் ஆர்கனிசம், வெரி இம்பார்ட்டன்ட் பசங்க, 2 மார்க்
எக்ஸாம்பிள் கண்டிப்பாக கேட்கலாம் இந்த கொஸ்டினை. வாட் ஆர் ரெடியூசிங் அண்ட் நான் ரெடியூசிங் சுகர்ஸ் ஜஸ்ட் பார்த்து வச்சுங்க. 5th ஒன்று என்னாச்சு பார்த்து வச்சுங்க. யூனிட் 15 வந்துட்டோம்பா. வாட் ஆர் ஆன்டிபயோட்டிக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட் த ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா ஃபார் ஆஸ்பிரின். ஓகேங்களா, இது நல்லா பார்த்து வச்சிங்கப்பா. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இருக்கிற எல்லா கொஸ்டின் கம்பல்சரி பார்த்து வச்சிங்க. கண்டிப்பாக நான் கொடுத்த வால்யூம் 1 + வால்யூம் 2 இந்த 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் பார்த்தாலே போதும். கண்டிப்பாக மேக்ஸிமம் ஆஃப் மார்க்ஸ் நம்ம பசங்க அட்டன் பண்ணலாம், கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணலாம், கவலைப்படாதீங்க. இதே மாதிரி நான் பசங்களுக்கான எல்லா சப்ஜெக்டும் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட், ஸ்டடி மெட்டீரியல் எல்லாம் போட்டுக்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் பசங்களுக்கு டாப் 5 மார்க்ஸ் இன் எல்லா யூனிட்லேருந்து போட போகிறோம்ப்பா. ஸோ அதை மிஸ் பண்ண தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனல் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பில் பட்டன் ஆல்னு செட் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். டெலிகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்னும் யாராலும் ஜாயின் பண்ணாமல் போய் டக்கு ஜாயின் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பசங்களா, மிஸ் பண்ணுறாதீங்க.